மோடி பிடிஆர் சந்திப்பு சர்ச்சை ஏன்? பிரதமர் மோடி கடந்த 27ஆம் தேதி தமிழகத்தில் பல்லடத்தில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். பின் மதுரையில் தொழில் முனைவோருக்கான டிஜிட்டல் கருத்தரங்கில் பங்கேற்ற பின் அன்றைய இரவு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்தார். அடுத்த நாள் காலை தூத்துக்குடிக்கு பயணித்தார். அப்போது தமிழக தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு பிரதமரை வரவேற்கும் பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் புரோட்டோகால் படி அல்லாமல் பிரதமரை பிடிஆர் சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக இந்த சந்திப்பு குறித்து எதுவும் அரசு தரப்பில் சொல்லப்படாததால் இந்த சந்திப்பு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இன்று கட்டிட தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இன்று கூட ஒரு நாளிதழில் எனக்கும் பிரதமருக்கும் தனி உறவு இருப்பது போல் செய்தி வந்துள்ளது. முதல்வர் கொடுத்த பணியை தான் நான் செய்தேன். அதனால்தான் மதுரைக்கு சென்று பிரதமரை வரவேற்று வழி அனுப்பி வைத்தேன். அதில் எந்த அரசியலும் கிடையாது. அரசாங்கத்தின் பணியை நான் செய்தேன். சிலர் போலி செய்திகளை பரப்புகின்றனர். முதல்வர் வழிகாட்டுதலின் படிதான் இந்த சந்திப்பு நடந்தது என விளக்கமளித்தார். கடந்த முறை ராமேஸ்வரம் சென்ற பிரதமர் மோடியை அமைச்சர் மதிவேந்தன் வரவேற்று அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார். இதேபோல் மதுரை வந்த பிரதமரை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வரவேற்று பேசியுள்ளார் என அமைச்சர் தரப்பு சொல்கிறது. மதிவேந்தனுக்கு சிக்கலை ஏற்படுத்தாத சந்திப்பு பிடிஆருக்கு சிக்கலாவது ஏன்? கடந்த 2023ஆம் ஆண்டு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசும் சர்ச்சையான ஆடியோ ஒன்று வெளியானது. அந்த சமயத்தில் நிதித்துறையிலிருந்து தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு மாற்றப்பட்டார். இலாகா மாற்றத்துக்கு அந்த ஆடியோ தான் காரணமாக சொல்லப்பட்டது. மேலும் இலாகா மாற்றப்பட்டதால் அவர் கட்சியிலிருந்து விலகுவார் என்னும் வாதங்கள் வைக்கப்பட்டன. குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆடியோ விவகாரத்தால் தான் இலாகா மாற்றப்பட்டுள்ளது, பழனிவேல் தியாகராஜன் எந்த தவறும் செய்யவில்லை என பேசியிருந்தார். இந்த நிலையில் கடந்த மாதம் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பாக நடத்தப்பட்ட மாநாட்டில் பங்கேற்று பேசிய முதல்வர் ஸ்டாலின், நிதித்துறையில் திறம்பட பணியாற்றி பல சாதனைகள் புரிந்த பிடிஆர் டிஜிட்டல் துறையிலும் நல்ல முன்னெடுப்புகளை கொண்டு வர வேண்டும் என்னும் அடிப்படையில் தான் அவர் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றப்பட்டார் என விளக்கமளித்தார். தற்போது மீண்டும் ஒரு படத்தை வெளியிட்டு மோடியுடன் பிடிஆர் இணக்கமாக இருக்கிறார், விரைவில் திமுகவில் இருந்து வெளியேறி பாஜகவில் இணைவார் என பாஜக பரப்பி வருகிறது. குறிப்பாக போலி செய்திகளை பரப்பி பாஜக அரசியல் செய்கிறது. தமிழக அரசின் புரோட்டோகால் படி பணி செய்த பிடிஆரை டார்கெட் செய்து தகவல் பரப்பி வருகிறது என திமுக தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஆனால் நாளை அரசியலில் என்ன மாற்றம் வேண்டுமானாலும் நிகழலாம். பொறுத்திருந்து பார்ப்போம்.